புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதுச்சேரி அரசின் 15வது சட்டசபையின் 5வது பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி கடந்த ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது. நிதி பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 11 நாட்கள் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 14ஆம் தேதியுடன் முடிந்து காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. சட்டசபையை 6 மாதத்திற்கு ஒருமுறை கூட்ட வேண்டும் என்ற பொதுவான விதி உள்ளது. அதன்படி புதனன்று சட்டசபை கூடுகிறது. 2024-25ஆம் நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்கள் சட்ட முன்வரைவு குறித்து விவாதிக்கப்பட்டு சபையின் ஒப்புதல் பெறப்படுகிறது. இதன்பின் முழு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் துவங்குகிறது. இதற்கிடையே புதுச்சேரி சட்டசபையை காகிதமில்லா நடைமுறைக்கு மாற்றும் நேவா திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. அதற்கான முழு நிதியை பார்லிமெண்ட் விவகாரத்துறை ஏற்றுக்கொண்டது. திட்டத்தை நிறைவேற்ற கொல்கத்தாவைச் சேர்ந்த நிம்பஸ் சிஸ்டம் என்ற நிறுவனத்திற்கு 8,06,00,000 ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இப்போது புதுச்சேரி சட்டசபையை காகிதமில்லா சட்டசபையாக மாற்றும் பணிகள் முழுமையாக முடிந்துள்ளது. புதனன்று சட்டசபை கூடும் நிலையில் இத்திட்டம் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட உள்ளது. முதல்வர் ரங்கசாமி முறைப்படி தொடங்கி வைக்கும் நிலையில் முன்னதாக சபாநாயகர் செல்வம் சட்டசபையில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு மத்திய அரசானது காகிதமில்லா சட்டப்பேரவையாக புதுச்சேரி தேர்ந்தெடுத்து அதற்காக ரூபாய் 8,06,00,000 முழுமையான மானியத்துடன் கூடிய நேவா ப்ராஜெக்ட் என்ற பெயரிலே புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதமில்லா சட்டப்பேரவை அறிவித்து அதற்கான நிதி முழுவதுமாக ஒதுக்கப்பட்டு அந்த பணி தற்போது முடிவடைந்திருக்கிறது. அது பரிசாத்த முறையிலே நாளைக்கு சோதனை ஓட்டம் நடைபெற இருக்கிறது. வருகின்ற நிதிநிலை அறிக்கையிலே முழுவதுமாக காகிதமில்லா சட்டப்பேரவை நடைபெறுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை பற்றிய முழுமையான பயிற்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு 2 முறையும் சேர்த்து தொடரும். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு முழுவதுமாக காகிதமில்லா சட்டப்பேரவையாக அங்கீகரிக்கப்படும். அவர்கள் எந்த ஆண்டு புதுச்சேரி சட்டப்பேரவை உருவானதோ அந்த சட்டப்பேரவையில் என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டு பதில் பெறப்பட்டிருக்கோ அத்தனை நிகழ்வுகளும் அதிலே பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான தகவல்களும் அதே மாதிரி பதில்கள் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பதில்கள் உரைப்பதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கையும் இந்த கணினி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பாதுகாப்பான ஒரு முறை. இதன் மூலம் அவர்களுக்கு மிக எளிய முறையிலே மக்களுக்கான பணிகள் சென்றடைவதற்கான தேவையை சட்டமன்ற உறுப்பினர்கள் பூர்த்தி செய்வார்கள்.